பத்திரிகையாளர் மன்றத்தின் சர்வதேச பெண்கள் தின விழா. இந்த விழாவிலே தலைமை வைத்து வரும் புதிய தலைமுறையினுடைய செய்தி பிரிவினுடைய துணைத் தலைவர் பாரதி செல்வா அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள அகிலா ஈஸ்வரன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற அல்லி அவர்களே மற்றும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் திரு சுரேஷ் வேதநாயகம் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு ஆசிப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்துள்ள நம்முடைய நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு மஞ்சுளா அவர்களே மற்றும் இந்த அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு கௌதமி அவர்களே மற்றும் நம்முடைய உரையாற்றி அமர்ந்துள்ள ஃப்ரண்ட்லைனுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு வைஷ்ணா ராய் அவர்களே மற்றும் நியூஸ் 7 தலைமை ஆசிரியர் திருமிகு சுகீதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள பல்வேறு பத்திரிகை அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்தை சார்ந்த அத்துணை பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வைஷ்ணா ராய் அவர்கள் வரலாறு அழகாக எடுத்து சொன்னார்கள். உலக அளவிலும் இந்திய அளவிலும் எந்த மாதிரி பத்திரிகை துறையில பெண்களுடைய பங்கு எப்படி வளர்ந்துருக்குது என்றெல்லாம் தெளிவாக எடுத்து கூறினார்கள். ஆனால் நாங்கள் கூற முடியாது. அதுதான் நாளைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கும். ஏனென்றால் நான் பொதுவாக பத்திரிகையாளர் பார்த்தா மிகவும் அளந்து நன்றாக சிந்தித்து வார்த்தைகளை உபயோகப்படுத்துவேன். இல்லைன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு இஷ்யூவில் யாராவது எடுத்து அதாவது யூடியூப்பில் எதையாவது எடுத்து குமிச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையிலே அப்படிதான். அதனால் மிக கவனம். நீங்கள் பேசுகிற மாதிரி, மேடம் பேசுகிற மாதிரி என்னால் ஓப்பனாக பேச முடியாது. இந்த ஒரு முன்னெடுப்பு என்பதை ஆசிப் அவர்கள் பேசினாங்க. நாங்கள் இப்போ தான் புதியதாக தேர்தல் நடத்தி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். 2.5 மாதம் தான் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆகவே புதிய ஒரு நிர்வாக அமைப்பு வந்த பின்பு 5 நிகழ்ச்சிகள் நடத்திட்டோன்னு சொன்னாங்க. அதில் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டோம்னு சொல்லும்போது நிச்சயமாக அவர் இந்த புதுசாக வந்த டீம் மிகவும் எந்தோட ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது அவருடைய பேச்சிலேருந்து தெரிய வந்தது. அதனால் மகளிர் தினம் கொண்டாடுவது பொதுவாக நம்மளுடைய உரிமை நிலைநாட்ட தான் இந்த நம்ம நிகழ்ச்சி எடுக்கிறோன்னா, விழாக்கள் என்பது அதுவும் குறிப்பாக மகளிர் தினன்றது கொண்டாட்டத்துக்கு அல்ல, நம்மளுடைய உரிமையை எடுத்து கூறணும், உரிமையை கேட்டு பெறணும். இது உரிமை என்பதை உணர்த்தப்படணும் பெண்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை எல்லா இடமுமே உலகமெங்குமே இந்த நிகழ்ச்சியாக எடுத்து செய்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக சுகீதா அவர்கள், நான் கடந்த முறை அமைச்சராக இருக்கும்போது அப்போது நீங்கள் கல்லூரி மாணவின்னு நினைக்கிறேன், ரிப்போர்ட்டரா என்னைய வீட்டில் பேட்டி எடுத்தாங்க. அப்போது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க. தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டில் அவங்க இருந்து சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆங்கராக அவங்க ஒரு நிகழ்ச்சியில் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்படி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 60 வயசு ஆனால் லேடி மாதிரி உட்காந்து மிரட்டி உட்கார வச்சு நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆங்கர்னு சொல்லும் அப்படி இருந்தால், நெறியாளர் அப்படி இருந்தால் தான் நிகழ்ச்சியே கொண்டு போக முடியும். அதனால் அவங்க நான் அந்த வயசுல தெரிஞ்சோம். இப்போ இங்கே பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள். நல்ல ஒரு சிறந்த ஒரு செய்தியாளராக உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். இது போதும்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு பாடங்கள் தான், ஒவ்வொரு அனுபவமே நமக்கு பாடங்கள் தான். ஆனால் எதையும் நினச்சி மட்டும் நம்ம துவண்டு உட்கார்ந்துடக்கூடாது. என்னடா இது இந்த ஃபீல்டுக்கு அவங்க சொன்னாங்களே சுகிதா, ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்னு மட்டும் எங்கள் பிள்ளைங்க நினச்சிடக்கூடாது. அது உண்மை. இந்த எண்ணமே வேண்டாம். இன்றைக்கி பிரச்சனை, நாளைக்கு அது தீர்வாயிடும். இன்றைக்கி தான் அது ப்ராப்ளம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது பனி போல் இருந்துடும். இதுக்காக நம்ம இவ்வளோ சிந்திச்சோம், இதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டோம் நினைக்கக்கூடிய அளவு இருக்கும். அதனால் நீங்கள் பெண்கள் எதனாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பெண்களை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது நிறைய இடத்துல இருக்காங்க. பட் அதெல்லாம் பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம பாட்டு நடப்போட்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று நம்முடைய பெண் பத்திரிகையாளருக்கு நான் அன்போடு குறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் 1996 இடஒதுக்கீடு மூலம் இந்த அரசியலுக்கு நுழைஞ்சவங்க. என்னுடைய தந்தையார் எம்எல்ஏ இருந்தார் அப்போ. பட் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது நிறைய பேர் நிற்கிறது கூட அப்போ முன் வரல. அப்போ என்னுடைய தந்தையார் அதில் உள்ளாட்சி மன்றத்தில் என்னை பங்கேற்க வைத்தார். தேர்தலில் நான் போட்டிட்டு அன்றைக்கி சேர்மனாக இருந்தேன். மாவட்ட ஊராட்சி தலைவராக கிராமப்புறத்துக்கு அந்த சேர்மனாக பொறுப்பேற்றோம்.
அது கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு நான் இதில் இருக்கிறேன். எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், அதே மன்றத்தில் கவுன்சிலராகவும் இருந்திருக்கேன், சட்டமன்ற எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கோம். அப்படி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். காரணம் நம்முடைய உழைப்பு, கடுமையான உழைப்பின் மூலம்தான் வந்து இன்னைக்கு தமிழகத்திலே ஒரே பெண் மாவட்ட செயலாளராக நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா மிக கடுமையான பணி. அதனால் நான் என்னை அதே போல் நான் தயார்படுத்தி கொண்டேன். இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எப்போவுமே சாஃப்ட் நேச்சர் தான் இருப்பேன் மேடம். எல்லாரோடையும் அன்பாக பேசக்கூடிய அளவுக்கு பப்ளிக் என்னுடைய தொகுதியில் உள்ள மக்கள்கிட்டலாம் ரொம்ப நல்லா இருப்பேன். பட் மாவட்ட செயலாளர்ன்ற வரும்போது அதுக்கேற்றாற்போல் நான் என்னை பட்டை தீட்டி கொண்டேன்னு தான் சொல்லணும். என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன்னு சொல்லணும். மொத மாவட்ட செயலாளருக்கும்போது நிறைய நேரம் நான் கண்ணாடி முன்னால் நின்றுருக்கேன். ஏன்னா நம்ம தைரியப்படுத்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் தயார்படுத்தி கொண்டு இப்போ வந்து எங்களுடைய கழக தலைவர் தளபதியாருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதாக, உத்தரவை நிறைவேற்றுவதாக, முதல் நிறைவேற்றுவதாக பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்வேன். அதனால் எல்லா பெண்களும் நம்ம அதே மாதிரி தான். நானும் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய தோல்விகள் உண்டு, பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அதை மாதிரி எதையும் கண்டு தோண்டு விடாமல் தைரியமாக நீங்கள் மீறி வந்துட வேண்டும், ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டும் என்று மட்டும் நான் பெண்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு செய்தி கூட கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க, மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஓய்வு அப்படின்னு. அதில் என் பேரும் இருந்து. எனக்கு 54 வயசு, அவங்கெல்லாம் 70, 75, 80. அப்போ பாருங்கள், லேடின்னு தானே எழுதுகிறாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, கண்டுக்கவே இல்லை, அது ஒரு பொருட்டாகவே இல்லை. அதனால தான் நம்ம வெற்றி பெற முடியுது, அவ்வளோதான். அதனால் அது மாதிரி நம்ம பத்திரிக்கையாளருக்கும் உங்களுக்கு நிறுவனங்களிலிருந்து உள்ள ப்ரெஷர் தெரியும், நிறைய எல்லாமே நமக்கு அறிஞ்சவங்க தான். பொலிட்டிக்கலில் இருக்கிறதுனால நாங்கள் உங்களுடைய நிலைமையும் நன்கு அறிவோம். நம்ம யார்கிட்டையும் எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா சில உரிமையாளருக்கு இருக்குது, சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தாண்டி தான் அதில் வந்து ஜெயிக்க வேண்டியது இருக்குதுன்றதும் நாங்கள் நல்ல முறையில் அறிவோம். அதே போல் இந்த பெண்களுடைய எவ்வளவு சட்டம், மேடம் சொன்னாங்க, ஜட்ஜி மேடம் சொன்னாங்க, எவ்வளோ சட்டம் கொண்டு வந்தாலும் திட்டம் கொண்டு வந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மாற்றம் வரும்போது தான் நிச்சயமாக அதை நம்ம மாற்ற முடியும். இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சொத்து கொடுக்கறதுக்கும் பாதி அளவுக்கு ஒத்துருக்காங்கன்னு சொல்லலாம்னு நினைக்க மேடம். ஏன்னா இன்னும் சட்டம் இருக்குது, வேறு வழி இல்லை. அந்த லேடி, அந்த பெண் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டான்னு அவளுக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுபோல் நிச்சயமாக அந்த பெண்களை ஒடுக்குவது, எல்லா இடத்துலையும் அவங்கள தலையெடுக்க விடாமல் வைப்பது அப்படின்றலாம் நிச்சயமாக மாறும் நாள் ஒரு நாள் வரும். நம்ம அதை நோக்கி பயணிப்போம். நம்ம அதுபோல் எம்பவர்டு விமன், எம்பவர் த விமன், அதை மட்டும் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற 5 பேருமே மட்டுமல்லாமல் உங்கள் அத்துணை பேரும் மனசில் வச்சுக்கணும். ஒரு நிலைக்கு முன்னேற்றம் வந்துட்டோமா, நம்ம நிச்சயமாக நிறைய பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்றி விடணும், நம்ம அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்படுவோம் என்பது மட்டும் கூறிக்கொண்டு, அதுபோல் என்னுடைய ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி, அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். என் பிள்ளையை வளர்த்ததில் எங்கள் மாமியார் தான். மாமியார், என்னுடைய தங்கை, கொழுந்தனார் ஒய்ஃப் எல்லாமே. அதனால் நான் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு 28 வருஷம் ஊருக்கு உழைக்கிறதுக்குள்ள ட்ராவல் பண்ணதுனால இந்த அளவுக்கு சாதிக்க முடிச்சது. அப்படி ஒரு காரணம். நான் நிறைய பேருக்கு அது அமையாமல் போகிறதுனால அவங்க டிஸ்கன்யூ ஆகிறாங்க. பட் அந்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, மேடம் சொல்கிறது போல் மேடம் ரொம்ப தெளிவாக அழகாக பேசினாங்க. இன்னும் ட்ரெண்டியாக இருக்கிறேன், ஃபேஷனாக இருக்கேன்னு சொல்கிறதுல நான் பொதுவாக பெண்களை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கே போகாத, உன்னை போக பொருள் ஆக்குறாங்கன்னு சொல்லுவேன். நம்ம வந்து நாங்கள் போக பொருள் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் போதைப் பொருள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எங்களை இப்படி ஒரு பொருளாக நினைக்கிறீங்க, we are not your assetலாம் சொல்கிறோம். பட் அந்த வார்த்தைகள் ஃபேஷன் ட்ரெண்டியெல்லாம் மறுபடியும் நம்மளை அதை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்றத நம்ம நிறைய பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே ஆடை வந்து நமக்கு ஒரு ரொம்ப டீசெண்டாக இருக்கணும், அது நமக்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடாது, எந்த பணி செய்யக்கும் தொல்லையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆடையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் அது போல் நம்ம பெரியார் சொன்னது போல் ஆயுத பயிற்சி பெறக்கூடிய அளவுக்கு மேடம் சொன்னாங்க, ஹெல்த் ரொம்ப முக்கியம், கட்டாயம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், கட்டாயம் வாக்கிங் போகணும். நிறைய பெண்கள் அவர் போயிட்டாரு நான் போகலைன்பாங்க, கடைசியில் இந்த அம்மா அவருக்கு முன்னால் மேலே போய் சேர்ந்துடும். அதனால் கட்டாய பெண்களுக்கும் உடற்பயிற்சி தேவைமா, நம்மளும் நம்ம வலிமை உள்ளவர்களாக ஆக்கிட வேண்டும். வலிமை உள்ளவர்களாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் நேரம் காலம் போதாது நீங்களாம் உழைப்பீங்க, உங்களுக்கு எந்த நேரமும் கிடையாது இல்லையா. அதனால் நிச்சயமாக நீங்கள் நீங்களே உங்களோட ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க,
நல்ல ஒரு வலிமையானவளாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தை, பெண்கள் தான் சமூக முன்னேற்றத்திற்கான காரணி. பெண் சமுதாயம் முன்னேறும் போது தான் தமிழ் சமுதாயமே முன்னேறும். அதே போல் பாலின சமத்துவம் இல்லாமல் மானிட சமத்துவமே இல்லை அப்படின்றது உறுதி. நிச்சயமாக பாலின சமத்துவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் மானிட சமத்துவம் வரும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி மகளிர் தின வாழ்த்துக்கள். அத்துணை பேரும் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் நாம் ஒருபடி வெற்றிப்படியில் ஏறி இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.